ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் என்னுடைய வண்டியினுடைய கிராங்க் ஷாஃப்ட் எப்படி ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் அந்த கிராங்க் ஷாஃப்ட் எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறத தான் பார்க்க போறீங்க. அந்த ரிப்பேரான கிராங்க் ஷாஃப்ட்டை கொண்டு போய் தாமரைப்பாக்கம் கூட் ரோடில் இருக்கிற ஒரு லேத் ஒர்க்கில் கொடுத்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி மீண்டும் அண்ணன்கிட்ட கொண்டு வந்த அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை கொடுக்கும்போது அண்ணன் என்னுடைய வண்டியோட என்ஜினில் புதுசு போல் மறுபடியும் ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. எப்போவுமே நம்ம வண்டி ஓட்டும் போது எந்த அளவுக்கு வேகமாக ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய ஆயுசுகள் குறைந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். பொதுவாகவே நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி மெதுகாக வண்டி ஓட்டிட்டு போனால் ரொம்ப நல்லது, நமக்கும் சரி வண்டிக்கும் சரி. என்ஜினை சர்வீஸ் பண்ண நேரத்தில் என்னால் வாட்டர் வாஷ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வண்டி சூப்பராக மாறிடுச்சு. முத்தாபத்துப்பட்ட ஏரியாவை சுற்றி இருக்கிறவங்க வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மூர்த்தி என்னென்ன தொடர்பு கொள்ளுங்க. இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. என்ஜினை சரி பண்ணதுக்கப்புறமா என்னுடைய என்ஜின் சத்தம் எப்படி இருக்குன்றதை இப்போ நீங்கள் கேளுங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.